குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 10th சிபிஎஸ்சியில் சாப்டர் ஃபஸ்ட்டில் எக்ஸசைஸ் 1.1 இருக்க எக்ஸாம்பிள் சம் தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் சம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஷோ தட் எவ்ரி பாசிட்டிவ் ஈவன் இன்டிஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2q and that every positive odd integer is of the form 2q plus 1 where q is a sum integer. என்ன நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோன்னா எவ்ரி பாசிட்டிவ் ஈவன் இன்டிஜரோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னா 2q இருக்கணும் ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி எவ்ரி பாசிட்டிவ் ஆட் இன்டிஜரோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னா 2q + 1 இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். பாருங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2q வந்து ஈவன் நம்பர்னு எடுத்துக்கிட்டால் சம் ஈவன் நம்பர் கொடுத்து பாருங்களேன். க்யூக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2ன்னு கொடுத்தா நமக்கு 4ன்னு கிடைக்குது. அதே மாதிரி வந்து 2q + 1 வந்து ஆட் நம்பர்னு எடுத்துக்கிட்டால் இதில் வந்து க்யூக்கு பதிலாக சம் ஆட் நம்பர் கொடுத்து பாருங்களேன், 3ன்னு கொடுத்து பாருங்கள். அப்போ 2 × 3 6 + 1 வந்து 7ன்னு நமக்கு கிடைக்குதா? ஓகே, அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு ஈவன் நம்பரையும் 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஆட் நம்பரையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே சம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2ஆல் 2 வந்து நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 0 கிடைக்குது. அதுவே 3ஆல் பண்ணால் ரிமைண்டர் 1 கிடைக்குது. 5ஆல் பண்ணால் அதுவும் ரிமைண்டர் 1 கிடைக்குது. இதை வச்சு தான் நம்ம இந்த தியரத்தை நம்ம வந்து இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது சொல்யூஷன் பாருங்கள். லெட் ஏ பி எனி பாசிட்டிவ் இன்டிஜர்னு எடுத்துக்கலாம் அண்டு பி ஈக்குவல் டு இந்த 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ அப்ளை ஈக்குவேடன்ஸ் லெம்மா. அந்த ஈக்குவேடன்ஸ் லெம்மானா நமக்கு என்னென்னு ஆல்ரெடி தெரியும். ஏ ஈக்குவல் டு q × 2 + r. இதுதான் ஈக்குவேடன்ஸ் லெம்மா. ஓகேவா? வேர் q எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0, 0வை விட கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து r வந்து 0 அண்ட் r ஈக்குவல் டு 1. எதனால இங்கே r ஈக்குவல் 0 r ஈக்குவல் டு 1 நம்ம எடுக்கணும்னு தெரியும். அதாவது ஈவனாக இருந்தால் நமக்கு ரிமைண்டர் எப்பயுமே 0 வரும். அண்ட் ஆடாக இருந்தால் எப்பயுமே ரிமைண்டர் நமக்கு 1ன்னு வரும். பிகாஸ் 0 < = r <2. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா r வந்து 0வாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2க்கு கம்மியாக இருக்கணும் இந்த ஆரோட வேல்யூ. ஓகேவா? இப்போ r = 0ன்னு எடுத்துக்கிட்டால் அப்போ a = 2q. ஓகேவா? அப்போ a = 2qன்னு கிடச்சிடும். ஏன்னா இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கிது? a = 2 × q, அதாவது 2qன்னு கிடைக்கிது. இப்போ r = 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். அப்போ என்ன இங்கே கிடைக்குதுன்னா a = 2q + rக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 கிடைக்குது. ஓகேவா? சின்ஸ் a = 2q, if it is in this form a = 2q, we call it an even integer அப்படின்னு சொல்லிடலாம். Also a positive integer can be either even or odd. So since a = 2q + 1 is odd அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான். என்னோட இந்த சம்ஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற சம்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வருதுன்னா பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் உங்கள் கமெண்ட்டை நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ.